ஓ! 73 வயசுல எப்படி சார் இவ்ளோ ஆக்டிவா இருக்கீங்க? என்ன சார் ரகசியம்? முதல்ல ஒழுக்கம். சார் நீங்க ஒழுக்கம்ன்றத எத சார் மென்ஷன் பண்றீங்க கரெக்ட்டா? இவ்வளோடு ஒரு மாத்திரை தருவாங்க. கசகம் வாயில வைக்க முடியாது. 3 பைசா. அவ்வளோதான் அப்போ. அதோட வராது. நோய் வராது. பழைய நீராகாரம் குடிச்சிக்கிட்டு இருந்தோம். நீராகாரத்துக்கு நிகர் வேற எதுவுமே கிடையாது. எந்த டீக்கும் கிடையாது, எந்த காப்பிக்கும் கிடையாது, எந்த இதுக்கும் கிடையாது. அதெல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க அரிசி சாப்பிட்டா சுகர் வந்துடும். எந்த மாங்காய் சொன்னாங்க அரிசி சாப்பிட்டா சார் நான்லாம் 3 நேரமும் சாப்பாடு தான் அரிசி தான் சாப்பிட்றேன். என்ன சுகர் வந்திருக்கா நான் வரலையே. 3000 பேரை சரி பண்ணேன். ஒரு 100 ரூபாயில் தான். ஓ! நிறையலாம் செலவில் வெறும் 100 ரூபாய் தான். அவங்க வீட்டில் இருக்க பொருள் அவங்களே சாப்பிட்டுக்கணும் அவ்வளோதான். அது அந்த அஞ்சரை பெட்டியில் இருக்கும். அது யாருக்கும் தெரியல. மென்று சாப்பிட்டா விஷத்தை கூட சரி பண்ணிட முடியும். அதான் உண்மை. கையேந்தி இப்போ நின்று சாப்பிட்டா உடம்பு சீக்கிரம் செத்து போயிடும். ஓகே. எல்லா அணுக்களும் அவுட்டு. தண்ணி நின்று குடித்தாலே கிட்னி போயிடும். ஆமாம், இது ரெண்டு கையும் இப்படி வச்சுட்டு பத்மாசனில் இல்லை ஏதோ ஆசனத்தில் இப்படி உட்காந்துட்டிங்கன்னா ஒரு 15 நிமிஷம் நீ உட்காருறது நல்லது. எல்லாருக்குமே நல்லது. இப்போ 40 வயசில் 20 வயசு 6 வயசு பையன்லாம் ஹார்ட் அட்டாக் செத்தாங்க. அப்புறம் உடல் உறவு பண்ணும்போது உடனே விந்து முந்துறது அந்த மாதிரிலாம் பிரச்சனைலாம் இருக்குல்ல சார், அதுக்கு ஏதாவது தீர்வு சொல்ல முடியுமா? 1.5 மணி நேரம் பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. அதெல்லாம் எப்படி சார்? முத்திரையும் இருக்குது, பயிற்சியும் இருக்குது. ஓகே. வயகரான்னு ஒன்று இருக்குது. அதை சாப்பிட்டா 1/2 hourனே சொல்கிறான். ஓகே. ஆமாம், ஹார்ட் அட்டாக் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா? வயகரா செத்துருவான். இப்போ நீக்கிறோ எவ்வளோ நேரம் சொல்ல முடியும் உங்களால்? பையனுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி தான். ஓ, அந்த அது ட்ரெஸ்ஸை கலனோட இவருக்கு இதாகிடும். ஓகே. அது பார்த்து எனக்கு சரி சாப்பிட்ட கேட்போன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் ஒரு தண்ணி அடிப்பாருன்னு கிளம்பு, நல்லது அடிப்பாரு வந்திருக்காரு, வெளியே நிற்கிறாரு, கூப்பிடுங்க. பரவாயில்ல. சில முத்திரைகள் சில பயிற்சிகள் சொல்லிட்டு இன்றைக்கி மாசமாக இருக்குது. தேவை இல்லாத என்ன சார் நலிப்பாக்கு ஆண்மைக்கு மிகப்பெரிய சக்தி. அந்த 3 காம்பினேஷன் புயலை போடக்கூடாது. ஃபஸ்ட்டு வர வச்சு துப்பிடணும். விஷம் நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும். 7200040619. ரிஃப்ளெக்ட் நேயர் வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் பர்சனே சொல்லலாம். ஆக்சுவலாக இப்போ இருக்க மாஸ்டர்ஸ்க்குலாம் ஒரு ஆசான் கூட சொல்லலாம். சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு இந்தியன் ப்ரூஸ்லின்னே சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாகுவார் தங்கம் சார் தான். வணக்கம் சார். வணக்கம். உங்களுக்கு கரெக்டாக என்ன ஏஜ் சார் ஆகுது? எனக்கு இப்போ வருஷ கணக்கு பார்த்தா 73. 73 ஆகுது? ஆமாம், ஏப்ரல் 28 வந்தால் 73. அப்போ தான் அந்த வருஷம் அது. ஆனால் வருஷ கணக்கு பார்த்தா 73, மாத கணக்கு பார்த்தா இன்னும் 25 நாள் இருக்குது. ஓகே சார். இப்போது 73 வயசில் எப்படி சார் இவ்வளோ ஆக்டிவாக இருக்கீங்க? என்ன சார் ரகசியம்? முதல்ல ஒழுக்கம். ஒழுக்கமாக இருக்கவங்க எல்லாமே கரெக்டாக அப்படி வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் பயிற்சி. ஓகே. நான் 6 வயசுலேருந்து பயிற்சி பண்ண ஆரம்பித்தேன். இன்னைக்கு வரைக்கும் 3:30 மணிக்கு எழுந்து பயிற்சி பண்ணிட்டு தான் நான் வந்திருக்கேன். 3:30 மணிக்கு எழுந்துருவீங்களா? ஆமாம். ஓகே. நான் அந்த பயிற்சி இருக்கும்போது நமக்கு அது எப்போவுமே இளமையாக இருப்போம். ரொம்ப ரொம்ப ஒழுக்கமாக இருக்கும்போது நம்ம உடம்புல உள்ள எல்லா செல்களும் சாகாமல் இருக்கும். இல்லைனா செல்கள் சாக ஆரம்பிச்சிடும். ஒரு 40 வயசுக்கு மேலே சாக ஆரம்பிச்சிடும். புரியுது. அப்போ செல்கள் சாகாமல் இருக்கணும்னா நம்ம ஒழுக்கமாக இருக்கணும். ஒழுக்கமாக மட்டும் இல்லாமல் பயிற்சி இருக்கணும். எல்லாம் ஒழுக்கமாக இருந்தால் மட்டும் பார்த்தாது, பயிற்சியும் இருக்கணும். சார் நீங்கள் ஒழுக்கம்ன்றதை எதை சார் மென்ஷன் பண்ணுறீங்க கரெக்டாக? மது, இப்போ இது மது, மாது, சிகரெட்டு, கஞ்சா அப்படின்னு இது மாதிரி இது எல்லாமே ஒரு ஒழுக்கம் இல்லாது தானே. ஓகே, கண்டிப்பாக. அது அரசாங்கமே சொல்லுதில்ல, மது குடிப்பது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கெடுதல்னு. நம்மளே மது குடிக்கிற நிறைய பேர் பார்த்துருக்கோம். பைக்கில் ஏறி பொத்து கீழே விடலாம், சாக்கடையெல்லாம் குளிச்சுட்டு இருப்பான். நாய் ஒன்றுக்கு இருந்துட்டு போவோம். நம்ம நிறையா இது பார்த்துருக்கோம்ல. ஸோ அது ஒழுக்கம் இல்லாது தானே. ஏன்னா அது இறைவன் படைத்ததில்லை. இறைவன் படைத்தது எல்லா காய்கறிகள் படைச்சிருக்காரு நம்ம சாப்பிட்றதுக்காக. ஆனால் மதுவை மனிதன் தான் படைத்தான். அது மேக்சிமம் போதைக்காகவும் இல்லை அவன் குடும்பத்தை அழிக்கிறதுக்காகவும் படைக்கப்பட்டது தான் மது. யார் சாப்பிடுவாங்கன்னா அந்த காலத்தில் மன்னர்கள் சாப்பிடுவாங்கன்னு சொன்னாங்க. மன்னர்கள் அவங்களுக்கு வேலை இல்லை, வீட்டில் உட்காந்துருப்பாங்க. அது கூட இந்த மாதிரி மது கிடையாது. அது பழச்சாரை புதைச்சி வச்சு ஏதோ சாப்பிடுவாங்க. அப்படி உடம்புக்கெல்லாம் நல்லதுன்னு. அது ஆங்கிலேயர்கள் நமக்கு இங்கே பார்க்கும்போது என்ன பண்ணிட்டானுங்க, அவங்க இதை பண்ணி பீரை பிராந்தியை விட்டு டீ தூளை விட்டு எல்லாத்தையும் சாவங்கடா அப்படின்னு சொல்லி நம்ம பழைய நீராகாரம் குடிச்சிக்கிட்டு இருந்தோம். நீராகாரத்துக்கு நிகர் வேறு எதுவுமே கிடையாது. எந்த டீக்கும் கிடையாது, எந்த காப்பிக்கும் கிடையாது, எந்த இதுக்கும் கிடையாது. ஸோ அது மறைஞ்சு போச்சு. நீராகாரம்னா என்னன்னு கேட்குறாங்க. ஆனால் அமெரிக்காவில், லண்டன் மாதிரி, ஜெர்மன் மாதிரி இடத்துல அதை விற்கிறாங்க. நீராகாரத்தை விற்கிறாங்க, பழைய கஞ்சியை விற்கிறாங்க. இப்போ இவங்க அங்கே விற்றா தான் இவங்க நினைக்கிறாங்க, ஐயோ நமக்கு தெரியாமல் போச்சேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, எங்களாம் அது தெரியல சாருங்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நீராகாரம் கூட நம்ம அப்பா, தாத்தா, பாட்டி, முப்பாட்டம் இதெல்லாம் குடித்தது எந்த நோயும் வராது. சுகர் கிடையாது. இல்லை நிறைய பேர் சொன்னாங்க அரிசி சாப்பிட்டா சுகர் வந்துடும். எந்த மாங்காய் சொன்னாங்க அரிசி சாப்பிட்டா சார் நான்லாம் 3 நேரமும் சாப்பாடு தான் அரிசி தான் சாப்பிட்றேன். என்ன சுகர் வந்திருக்கா நான் வரலையே. அதான் அந்த மாதிரி நம்ம பழைய காலத்து உணவு வகைகள் நம்ம கொரோனான்னு ஒரு காலம் வரும்போது எல்லாரும் ஊசி போட்டு அவன் செத்து போனான். ஊசி போட்டு 8 லட்சம் 10 லட்சம் இருப்பான். ஆனால் நம்ம சித்தர்கள் என்ன பண்ணாங்கன்னா நிலவேம்பு கஷாயம், கபசுர குடிநீர், மஞ்சள் இந்த மாதிரி இதை வச்சு நம்ம சரி பண்ணிட்டோம். யாருக்கு நான்லாம் கிட்ட 3000 பேரை சரி பண்ணேன். ஒரு 100 ரூபாயில் தான்.
ஓ நிறையாலாம் செலவில்லை, வெறும் ரூ. 100 தான். அவங்க வீட்டில் இருக்க பொருள் அவங்களே சாப்பிட்டுக்கணும், அவ்வளோதான். அது வந்து அந்த அஞ்சரை பெட்டியில் இருக்கும், அது யாருக்கும் தெரியல. இதுதான் எதுக்கு சாப்பிடணுன்ட்டு நம்ம திருமூலர்லாம் ஐயா திருமூலர்லாம் வந்து கிட்டத்தட்ட அவர் எல்லாம் எழுதி வச்சிருக்காரு. இந்த காலத்தில் நம்ம உடம்புல என்னென்ன நோய் வரும்னு எல்லாம் எழுதி வச்சிருக்காரு. அத்தனை நோயும் சரி பண்ணுறதுக்கு மருத்துவமும் சரி பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை யாரும் நம்ம விரும்பல. ஏன்னா இப்போ பல்லு வளர்க்கும் போது நீங்கள் வந்து கையை வச்சு வளர்க்குனா பல்லு விழுந்துடும். இதெல்லாமே சும்மா நான்லாம் கை வச்சு தான் வளர்க்குறேன், பல்லு விழா வச்சுது அதெல்லாம் இல்லை. ஏன்னா நம்ம முன்னோர்கள் வந்து எல்லாருமே சித்தர்கள் தான். முன்னோர்கள் எல்லாமே வந்து இப்போ 9 குழந்தை 10 குழந்தை இருக்கும். இப்போ ஒரு குழந்தைக்கே வந்து சிங்கி அடிக்க வேண்டியது. புரியுது. ஒரு குழந்தைக்கே வந்து இப்போ வந்து நேற்று ஒரு சொன்னார், ஒரு டிவியில் பேசினா, இல்லை ஹாஸ்பிட்டல் வர சொன்னாங்க, செக் பண்ணாங்க, எல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தான் விந்தணுக்கள் கம்மியாக இருக்குது, அதனால் வேறு ஒரு இதை வச்சு இது பண்ணுங்கிறாங்க. புரியுது. ஸோ அப்போ பாருங்கள் அவங்களுக்கு என்ன இருக்குது, இந்த ஒழுக்கம் இல்லாமல் தான். நிறைய வீட்டில் கிச்சன் இல்லை, கண்டிப்பாக பெட்ரூம் மட்டும் தான் இருக்குது, ஹால் கூட கிடையாது. ஹால் கூட உட்காந்து பேச முடியாது, பெட்ரூம் மட்டும் தான் இருக்குது. இல்லை தனித்தனியாக இது பண்ணிடுறாங்க, செல்ஃபோனை பார்த்துக்கிறாங்க. அவங்க வந்து அறிவை வளர்க்குறதுக்கு போல அறிவை கம்மி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் அந்த இதெல்லாம் எல்லாமே சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒழுக்கத்தை பற்றி சொன்னால் நிறையா சொல்லணும். ஓகே சார். இது எல்லாமே ஒழுக்கத்தில் வருது, அது எல்லாமே முறையாக உடற்பயிற்சி பண்ணணும். ஓகே சார். அதேமாரி நீங்கள் வந்து அந்த காலத்தில் சாப்பிட்ட உணவுலாம் வேறு, இந்த காலத்தில் எப்படி சார் நீங்கள் ஸ்டேபிள் பண்ணுறீங்க? இப்போ உணவு வேறெல்லாம் மாறிடுச்சு, நம்ம இப்போ அப்போ கிடைச்ச குவாலிட்டி இப்போ கிடைக்குதானே சந்தேகம் தான். அது நீங்கள் எப்படி சார்? நம்ம அந்த குவாலிட்டி வாங்கிட்டு தான் பண்ணப்போம். எண்ணெய் இருக்குன்னு வச்சுக்கலாம், எண்ணெய் என்னென்னமோ வைக்கிறாங்க. ஆமாம், ஒழுங்காக ஒரிஜினல் செக் எண்ணெய் நம்ம ஆட்டிக்கலாம். ஓகே. தேங்காய் நம்ம ஒரிஜினலாக ஆட்டிக்கலாம், எல்லாமே நம்ம பண்ணிக்கலாமா. இப்போ பயிர் கூட நம்ம போட்டுக்கலாம், இப்போ கீரைனா மொட்டை மாடியில் போட்டுக்கலாம், இல்லை 1 ஏக்கர் நல்லா இருந்தாக்கா நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம். உணவு கலப்படங்கிறது நம்ம வந்து நீங்கள் கொடுக்குறீங்க, நான் சாப்பிட்றேன், அதில் விஷம் இருக்குன்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பாக. அப்போ அந்த விஷம் வந்து ஒரு ரொம்ப தப்பான விஷயம் இல்லையா? அப்போ விவசாயம் வந்து நம்மலாம் நான்லாம் விவசாயம் பண்ணும்போது, எங்கள் ஊரில் வந்து விவசாயம் பண்ணும்போது ஏறு உழுது இந்த பயிர் போட்டு அதுக்கு வந்து மாட்டு சாணமும் ஆட்டு புழுக்கையும் இலத்தில் தான் உரமே. அது வந்து வீட்டில் வந்து அப்படி ஒரு பள்ளம் வட்டி கொட்டி போட்டுருவோம், அதை மாட்டு வண்டியில் ஏற்றி விலையில் கொண்டு போய் நாங்கள் போடுவோம். ஓகே. அதை விட்டுட்டு மருந்து போடுங்கடாண்ணா, மருந்து போடும்போது பூச்சி சாகுது, பூச்சி சாப்பிடும் நம்மளும் சாகும். புரியுது. நம்ம ஏன் இப்போ வந்து 40 வயசில் ஹார்ட் அட்டாக் வருது? முன்னாடி ஹார்ட் அட்டாக்னு நம்ம ஒன்று கேள்விப்பட்டிருக்கோமா? இல்லை. சுகர் நோய், சக்கரை நோயெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை. எங்கேயோ ஒருத்தர் சக்கரை நோய்னா என்னெல்லாம் நான் ஆச்சரியப்பட்டுருக்கேன். இப்போ பாருங்கள் 90% சக்கரை நோய். கண்டிப்பாக. ஏன்னா உடற்பயிற்சி இல்லை, ஒழுக்கம் இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி கண்ட உணவுகள் சாப்பிட்றது, அந்த உணவு கூட ஒரு வேளை விஷமாக இருந்தால் கூட அதை நல்லா மென்று சாப்பிடணும். ஓ. அதை மெல்லும் போது நம்ம அமிர்தம் நம்ம வந்து தலைக்குள்ளே அமிர்தம் இருக்குது, அந்த அமிர்தம் வந்து அந்த சாப்பாடில் கலக்கும்போது இந்த விஷத்தெல்லாம் தூக்கி தள்ளி விட்டு நமக்கு நல்லது மட்டும் இருக்கும். ஏன்னா சாப்பாடு வந்து எலும்புக்கு போகிறது, மஜ்ஜைக்கு போகிறது, ரத்தத்துக்கு போகிறது, அணுக்களுக்கு போகிறது, விந்துக்கு போகிறது, இது மாதிரி ஒவ்வொன்றும் பிரித்து எடுத்துரும் உடம்புக்குள்ளே. யாருமே கண்டுபிடிக்காம மிகப்பெரிய அதிசய சக்தி வந்து இறைவன் படைச்சிருக்காரு. கண்டிப்பாக. தனித்தனி, அதாவது ஏதோ உணவு போடுறோம், இப்போ நம்ம கூட மாவு மிஷினில் ஒரு மாவு போட்டோம்னா அரைச்சோன்னா மாவாக ஒரு வந்து கொட்டும், தனித்தனியாக பிரிக்காது. ஆனால் இது தனித்தனியாக பிரித்து நம்ம உடம்புக்குள்ளே போகிற எவ்வளோ பெரிய அற்புதமான படைப்பு பாருங்க. இந்த படைப்பை வந்து கிடைக்காத படைப்பு. பல்லு போனால் கட்டலாம், ஆனால் பல ஆயிரம் ஆகும். ஒரு கண்ணு போச்சுன்னா வைக்க முடியாது, ஒரு இதயம் போச்சுன்னா வைக்க முடியாது, நுரையீரல் போச்சுன்னா வைக்க முடியாது, இது மாதிரி கணையம், இது மாதிரி நிறைய விஷயங்கள் தான் வைக்க முடியாது. அப்போ அந்த உடம்பை காப்பாற்ற வேண்டிய நம்ம காப்பாற்றணும். ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறது, ஒழுக்கமாக இருக்கணும், நல்லா சாப்பிடணும், மென்று சாப்பிட்டா விஷத்தை கூட சரி பண்ணிட முடியும். அதான் உண்மையான விஷயம். இப்போலாம் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக்லாம் வருது இல்லையா? அதை நம்ம எப்படி சார் தெரிஞ்சுக்க முடியும்? நம்மளுக்கு இருக்கு அதுதாங்க சார். இப்போ நான் உங்கள்கிட்ட இதய முத்திரைன்னு ஒரு முத்திரை இருக்குது சார். ஓகே. இந்த முத்திரை இப்படி நீங்கள் நீட்டி வச்சிட்டிங்கனால உங்களுக்கு இதயத்தில் நோய் இல்லைன்னு அர்த்தம். ஓகே. யாராலும் பொறுமையாக செஞ்சு காட்ட முடியும். பாருங்க, இந்த விரல் இங்கே வைக்கணும். ஓகே. இதை வந்து இங்கே வைக்கணும், அந்த 2 விரலும் அதில் இருக்கணும். ஆமாம், இது ரெண்டு கையும் இப்படி வச்சுட்டு பத்மாசனில் இல்லை ஏதோ ஆசனத்தில் இப்படி உட்காந்துட்டிங்கன்னா ஒரு 15 நிமிஷம் நீ உட்காருறது நல்லது, எல்லாருக்குமே நல்லது. இப்போ 40 வயசில் 20 வயசு 6 வயசு பையன்லாம் ஹார்ட் அட்டாக் செத்தாப்புல இல்லைங்களா? ஆமாம் ஆமாம். இப்போ நம்ம உங்கள் டிவி பார்க்குற நேயர்கள் வந்து உண்மையில் அது செய்யுங்க. இது வந்து விரலில் என்ன இருக்குது அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. விரல் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற அத்தனை நோயும் சரி பண்ணுற விரல். நம்ம தொட்டு பார்ப்பாங்க, தொட்டு பார்த்தோன்னே நாடி தொட்டு பார்த்தோன்னே அவங்க என்ன நோயின்னு தருவாங்க. இவ்வளோடு ஒரு மாத்திரை தருவாங்க, கசகம் வாயில் வைக்க முடியாது, 3 பைசா அவ்வளோதான். அப்போது அதோடு வராது, நோய் வராது. எங்கள் ஊர்லலாம் வேப்பிலை மரத்தில் அம்மன் கோயிலில் இருக்கும், எல்லா வீட்லேயும் வேப்பிலை முன்னே இருக்கும். வேப்பிலை பிடிச்சி நல்லா அரைச்சி காலை பிடிச்சிக்குவாங்க, 2 பேர் கையை 2 பேர் பிடிச்சிக்காங்க, தலையை ஒருத்தர் பிடிச்சிவாங்க, வயலில் அந்த இதில் கடற்கடனே ஊற்றிடுவாங்க. ஸோ அது நோயே வராது. இப்போ பாருங்க எல்லாருக்கும் நோய். ஹாஸ்பிட்டல் போனால் எனக்கு நம்ம வயிறு சுத்தம் பண்ணிட்டாலே மோஸ்ட்லி நோய் இருக்காது இல்லையா சார்? நிறைய பேர். எனக்கு ஒரு கால் டாக்ஸில் ஒருத்தர் வந்தேன், அவர் சொல்ல சார் நான் பாத்ரூம் போய் 7 நாள் ஆச்சு சார்ங்கிறார். அப்பா என்னங்க என்ன இல்லை சார் அப்படின்றார். அப்புறம் அவருக்கு ஒரு முத்திரை சொல்லி கொடுத்து நீங்கள் இதை பண்ணுங்கள், ஆனால் ரொம்ப கஷ்டம், ஆனால் ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் வயிறுலாம் சுத்தமானோம். அவர் சொன்னார்,
என்ன சார் இது ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிறார். அதுதான் அதிசயமான விஷயங்கள் நம்ம உடம்புல இறைவன் நிறையா படைச்சிருக்காரு. அது வந்து யாருக்கும் தெரியாது. அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. ஓகே. நிறைய பேர் சின்ன வயசுலேயே நரம்பு தளர்ச்சி மாரி கை ஆடுறது, அப்புறம் வந்து உடலுறவு பண்ணும்போது வந்து உடனே விந்து முந்துறது, அந்த மாதிரிலாம் பிரச்சனைலாம் இருக்குல்ல சார், அதுக்கு ஏதாவது தீர்வு சொல்ல முடியுமா சார்? ஏன்னா நான் நிறைய இன்டர்வியூஸில் பார்த்தேன், நீங்கள் 1 மணி நேரம் 4 மணி நேரம்லாம் பண்ண முடியும். 4 மணி நேரம் சொல்ல 1.5 மணி நேரம் சொல்ல அவங்க அப்படி மாற்றி போட்டுருப்பாங்க போல இருக்கு. 1.5 மணி நேரம் பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. அதெல்லாம் எப்படி சார்? அதுக்குமே ஏதாவது முத்திரை அந்த மாதிரி இருக்கா? இல்லை ஏதாவது அது முத்திரை இருக்குது, பயிற்சி இருக்காது. பயிற்சி இருக்கு, முத்திரையும் இருக்குது, பயிற்சியும் இருக்குது. இப்போ நீக்கிறோ எவ்வளோ நேரம் சொல்ல முடியும் உங்களால்? மோஸ்ட்லி நம்ம கேள்விப்படுறது ரொம்ப நேரம் பண்ணுவாங்க, மணிக்கணக்கா நீக்கிறோம். ஓகே. வயகரான்னு ஒன்று இருக்குது, அதை சாப்பிட்டா 1/2 hourனே சொல்கிறான். ஓகே. ஆமாம், ஹார்ட் அட்டாக் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா? செத்துருவான். அவ்வளோதான். அது என்னென்னா வயகரை நம்ம எல்லா நரம்பையும் துடிக்க வச்சு அடைக்கிறோம், சுத்தமாக போகணும் போயிடும். அதுக்கே இருக்கும்போது நம்மக்கிட்ட உடம்புல எவ்வளோ சக்தி இருக்குது, நம்ம ஏன் பண்ண முடியாது? முடியும். புரியுது. தான் சொல்லும் போதே சொல்ல முடியாது அப்படிம்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்ச நான் சொல்கிறேன். என்னால் முடியும், நான் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அதுக்கான இப்போ நிறைய பேர் இப்போ நீங்கள் ஓப்பனாக நான் இதை சொல்ல மாட்டேன். ஏன்னா உங்கள் நல்லவங்களும் கேட்பாங்க, கெட்டவங்களும் கேட்பாங்க. கண்டிப்பாக. ஆனால் அப்படி தேவைப்பட்டவங்க தண்ணி அடிக்காமல் கஞ்சா அடிக்காமல் இருக்கிறவங்களா இருந்தால், அதுவும் சொன்னேன்ல ஒழுக்கமான இருக்கணும்னு சொன்னேன்ல, அந்த ஒழுக்கமாக இருந்தால் நான் சொல்லித்தர தயாராக இருக்கேன். எனக்கு கூட ஒரு 6 மாதம் இருக்கும் ஒரு பாப்பா எனக்கு தெரிஞ்சு, நான் கல்யாணத்துலாம் போயிருந்தேன். அவன் கல்யாணத்துக்கு அந்த பையனுக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான். அது ட்ரெஸ்ஸை கலனோட இவருக்கு இதாகிடும். ஓகே. அது வந்து பார்த்து எனக்கு வந்து சரி சாப்பிட்ட கேட்போன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் தண்ணி அடிப்பாரான்னு கேட்க இல்லை, அடிக்க மாட்டார், வந்திருக்காரு, வெளியே நிற்கிறார், கூப்பிடுங்க. பரவாயில்ல. சில முத்திரைகள் சில பயிற்சிகள் தான் இன்றைக்கி மாதமாக இருக்குது. ஸோ அவ்வளோதான். இது வந்து முடியும், இது முடியாத ஒன்றும் இல்லையா? இப்போ வந்து சித்தாவில் இல்லாத என்ன சார் இருக்குது? கண்டிப்பாக எதுவுமே இல்லை. எல்லாமே இப்போ கலையில் வர்மக்கலை நோக்கு ஒரு மணி ஒன்று இருக்குது சார். இங்கே இருக்கிறவங்க இப்போ அங்கே இருந்து அமெரிக்காவில் படுக்க வச்சிடலாம். ஆமாம். அந்த சக்தி இருக்குல்ல, இறைவன் அவ்வளோ சக்தி கொடுத்துருக்காருல்ல. தொடு வருமோ, தட்டு வருமோ, படு வருமோன்னு ஏகப்பட்ட வர்மக்கலைகள் இருக்குது. அந்த வர்மக்கலைகள்லாம் உண்மை தானே, இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போவும் எவ்வளோ பேர் வர்ம சிகிச்சை பண்ணுறாங்களே, அதெல்லாம் உண்மை, எல்லாமே உண்மை. எல்லாம் அதை வந்து நம்புகிறாங்களோ நம்பலையோ அதை பயிற்சி பண்ண அவ்வளோ தான். ஒன்றும் இல்லை சார், டெய்லி எக்ஸசைஸ் பண்ணாலும் சரியாயிடும் சார், நோயே வராது. டெய்லி காலையில் எழுந்துச்சு ஒரு 3:30 மணிக்கு எழுந்திரிக்கேன்னா, ஐயோ 3:30 மணியா, நான் அப்போ தாங்க படுப்பேங்கிறாங்க. அதான் நான் கேட்குறேன். அப்போ நீங்கள் எத்தனை மணிக்கு சார் தூங்குவீங்க? நான் 9 o'clock படுப்பேன். 9 o'clock. சில அன்னைக்கு லேட் ஆகும், 11 மணி கூட ஆகும் எனக்கு. ஓகே. ஆனால் நான் அந்த 3 மணிக்கு எழுந்திரிச்சிருவேன். ஏன்னா தூக்கம் போதும். ஆனால் என்னென்னா நம்ம உடம்புல ஒவ்வொரு சாப்பிட்ட ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு இடத்துக்கு போய் அது செரிக்கிற நேரத்தில் நம்ம முழிச்சிருந்தோம்னா நமக்கு அது அந்த இது ரிப்பேர் ஆகிடும். ஓகே. அவ்வளோதான். அது வந்து கரெக்டாக பண்ணும். அதனால தான் அந்த காலத்தில் வந்து கரண்ட் கிடையாது. 6 மணிக்கெலாம் 5 மணிக்கெலாம் சாப்பிட்ருவாங்க. நிலா வெளிச்சம் 6 மணிக்கு சாப்பிட்ருவாங்க. அங்கே தோட்டத்தில் உட்காந்து சாப்பிடுவோம். சாப்பிட்டிங்கனாக்கா ஒரு 1/2 hour அப்படியே விளையாட்டு அப்படியே படுத்துருவோம். புரியுது. காலை 4 மணிக்கெலாம் கோழி கூவும். அப்போல்லாம் எழுந்திரிச்சிருவோம். நாங்கள் எழுந்திரிச்சி ஏதோ வயக்காட்டுக்கு போய் வேலை. 6 மணிக்கெலாம் எல்லாத்துக்கும் தீவனம் போடுவாங்க. வயக்காட்டில் வேலை இருக்கும், அங்கே போயிடுவோம். 9 மணிக்கு வீட்டுக்கு வந்துடும். அவ்வளோ வேலை செஞ்சுட்டு 9 மணிக்கு வீட்டுக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உடம்பு நல்லா இருந்துச்சு. ஒரு நோய் கிடையாது, ஆஸ்பத்திரியே கிடையாது சார். கையேந்தி இப்போ நின்று சாப்பிட்டா உடம்பு சீக்கிரம் செத்து போயிடும். ஓகே. எல்லா அணுக்களும் அவுட்டு. தண்ணி நின்று குடித்தாலே கிட்னி போயிடும். தண்ணி உட்காந்து தான் குடிக்கணும், நின்று குடிக்கவே கூடாது. நான் அது கூட ஒரு வீடியோவில் போட்டேன், தண்ணி எப்படி குடிக்கணும்னு கூட போட்டேன். ஓகே. நிறைய பேர் தண்ணி குடிக்கிறது இல்லை. எப்படி சார் குடிக்கணும்? சும்மா சின்ன சார் தண்ணி இப்படி படக்கு குடிப்பாங்க ஒரு மாதிரி. அப்படி குடிக்கவே கூடாது சார். அவங்களுக்கு பாருங்கள் நிறைய நோய் இருக்கும். வாயை வச்சு குடிச்சு நாக்க மேலே தூக்கி அதுக்கு கீழே வந்து தண்ணி விடணும். உமிழ்நீர் இல்லை, அந்த உமிழ்நீரோட கலந்து உடம்புக்குள்ள போகும்போது நோயே இருக்காது சார். இதுதான் டெக்னிக்கல். நிறைய பேர் இப்போ எச்சி துப்பிட்டு இருக்காங்க, முழுங்குறதே இல்லை, ஸ்டைல் நினைச்சிட்டு துப்பிட்டு இருக்காங்க. எச்சி துப்பக்கூடாது சார், எச்சி துப்பக்கூடாது. எச்சி இது வந்து இது சார் அமிர்தம் சார். புரியுது. நம்ம உடம்புல வர்றது அமிர்தம், அது துப்பவே கூடாது. பெரியவங்க சொல்லுவாங்க, டேய் அடிக்கடி எச்சி துப்பாதன்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. இப்படி அப்படின்னு துப்புவானுங்க, திட்டுவாங்க. ஆனால் நான் என்னமோ அது எனக்கு வரல. ஏன்னா நான் 6 வயசுல அந்த ஃபைட்டு கற்றுக்க ஆரம்பிச்சோல்ல. எங்கள் வாத்தியார் ஒரு பெரிய சித்தர், அவர் நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அதனால் எனக்கு வந்து அதெல்லாம் எனக்கு அந்த தோணலை. ஆனால் நான் சொல்லும்போது நிறைய பேர் நான் சொல்கிற கேட்பாங்க. ஓகே சார். நீங்கள் வந்து எச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ மேட்டர் இருக்குன்னு சொன்னீங்க. ஆனால் நிறைய பேர் தெரியாமல் கூலிப்பு பாக்கெலாம் போட்டு அந்த இடத்த நாக்கு கீழே வச்சு அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இதாக்கிடுறாங்கல்ல சார்? சார் நம்ம அந்த காலத்தில் வெத்தலை பாக்கு போட்டாங்க, களிப்பாக்கு. களிப்பாக்கு ஆண்மைக்கு மிகப்பெரிய சக்தி. ஓகே. கொட்டைப்பாக்குன்னு சொல்லுவோம்ல, அது அவ்வளோ பெரிய சக்தி. வெத்தலையில் வச்சு சுண்ணாம்பு தடவணும். அந்த 3 காம்பினேஷன் ஆனால் புயலை போடக்கூடாது. புயலை போடக்கூடாது. அதுவுமே தான் நல்லா சாப்பிட்டா தான் போடுவாங்களா ஜீரணம் ஆகிறதுக்கு? ஆமாம். இது என்னென்னா ஃபஸ்ட்டு வர்ற எச்சி துப்பிடணும், விஷம் அது. 2வது வர்றதும் துப்பிடணும், 3வது தான் விழுங்கணும். ஓகே. அப்படி விழுங்கும்போது அது வந்து உடம்புல நிறைய நன்மைகள் படும். அது வந்து பெரிய காலத்தில் அந்த காலத்தில் வந்து அந்த துப்புறக்குன்னே ஒரு இரும்பு வச்சுருப்பாங்க, துப்புவாங்க 1 வாட்டி 2 வாட்டி, அப்புறம் விழுங்குவாங்க. ஓகே. அவங்களுக்கு எப்படி தெரியனே தெரியல. நான் கூட நிறையா சித்தர்கள் தொடர்பு இருக்குது எனக்கு. அவங்ககிட்ட கேட்டு நிறையா புக்ஸு நிறைய நோட்ஸ்லாம் எழுதிக்கிறேன். நான் புக்கு போட போகிறேன். ஓகே. நிறையா விஷயங்கள் எனக்கு அது தெரியுது. ஆனால் அந்த காலத்தில் ஒன்றுமே இல்லாமல் எப்படி தெரியுதுன்னு, ஏன்னா அவங்க அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க.
அவங்க அப்பா அம்மா சொல்லிருப்பாங்க. ஏன்னா கண்டிப்பா. அப்போல்லாம் சித்தர்கள் நிறைய பேர் சித்தர்கள் தான். ஆனால் கோயிலை தெய்வத்தை நேரில் பார்த்துருக்காங்களே. இப்போ கண்டிப்பா தெய்வம் இல்லைன்னொடனே அவங்களும் போடா நாயாடா உனக்கு வரணும் அவ்வளோதானே, கண்டிப்பா அப்படி போயிடுவாங்க. இதய நோய் வரணும்னா இதய நோய் வரணும் இல்லை, அதுக்கெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணும். இதய நோயெல்லாம் கண்டிப்பா இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், ஜிம்மில் தூக்கிட்டு இருக்காரு ஹார்ட் அட்டாக்கு. என்னன்னா அப்போல்லாம் வரவே வராது சார். 80 வயசு அப்படிதான் அவங்களுக்கு தான் வரும் கேள்விப்பட்டிருக்கோம். அதுவும் நம்ம அப்போ கூட இயற்கையாக வரும் சார். அவங்களுக்கு மூச்சு திணறல. ஏன்னா விதி தூக்கத்திலேயே இறந்துருவாங்க. விதி தூக்கத்தில் கரெக்டு. தூக்கத்தில் அவங்க செத்தது அவங்களுக்கே தெரியாது, அதெல்லாம் வரணும். வீட்லேயே யாருக்கும் தெரியாது. காலையில் தான் பார்ப்பான், ஐயோ அவர் இறந்துட்டாரு அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி இயற்கையான மரணம், அழகான மரணம். துடிச்சிட்டு போய் ஊசியை போட்டு அறுத்து குத்து அதெல்லாம் பெரிய கொடூரமான மரணம். இல்லை நம்ம இறைவன் நம்ம உடம்பு எப்படி படைச்சிட்டு அப்படியே அவர்கிட்ட போகணும், அவ்வளோதான். நம்ம உடம்போட போக முடியலன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஆத்மா போவோம் இல்லையா. கண்டிப்பா ஸோ அந்த மாதிரி இருக்கணும்னா நம்ம இதெல்லாம் கரெக்டாக பண்ணாக்க, ஒழுக்கமாகவும் உடற்பயிற்சியும் பண்ணாக்க நிச்சயமாக எல்லாமே நல்லாயிருக்கும். ஓகே சார், இவ்வளோ நாள் கேட்ட கேள்விக்கும் ரொம்ப அழகாக ஆழமாக ஆச்சரியமான தகவல்லாம் சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப மகிழ்ச்சி. நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும். 7200040619.